ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்காக மறுபடியும் ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஆமை ஒன்று ஒரு மரத்தடியில் தஞ்சம் புகுந்து ஓய்வெடுக்கிறதுக்கு அங்கே படுத்துதான். அது படுக்கும்போது அது மேலே ஏதோ குச்சி குச்சியாக விழுந்தது. உடனே அந்த ஆமை அண்ணாந்து பார்க்குதான். அந்த மரத்துக்கு மேலே ஒரு குருவி கூடு, அதில் குருவிகள் இருந்தது. அதில் தாய் குருவி மேலே எட்டி பார்க்குது. இந்த ஆமை அந்த குருவிக்கிட்ட, என்னது இது, உன் கூடு, உன்னுடைய வீடு இவ்வளவு மோசமாக இருக்குது, குச்சி குச்சியாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப ஷாபியாக இருக்குது, இதெல்லாம் ஒரு வீடா அப்படின்ட்டு ரொம்ப ஏளனமாக பேசிச்சான். இன்னொன்று அந்த ஆமை சொல்லுது, என்னுடைய வீடு பார்த்தானா என்னுடைய ஓடு தான், ஷெல், அது எவ்வளோ சுத்தமாக இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுச்சு. அப்போது அந்த குருவி, நீ சொல்கிறது உண்மைதான் ஆமையே, என்னுடைய வீடு, அதாவது என்னுடைய கூடு குச்சி குச்சியாக தான் இருக்குது, ஷாபியாக தான் இருக்குது, எங்களை பாதுகாக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு ஓடு இல்லை, எங்களுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஆனால் இந்த வீட்டை நான் கட்டினேன் அப்படின்றதுனால இந்த வீடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் உன்னுடைய ஷெல்லை நீ செய்யலை அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த ஆமை, என்னதான் இருந்தாலும் உனக்கு என்னை பார்த்தா ஒரு பொறாமை இருக்கும்ல, ஏன்னா என்னை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு எனக்கு ஓடு இருக்குது, ஆனால் உன் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு பொறாமை இருக்கும்ல அப்படின்னோடனே அந்த தாய்க்குருவி சிரிச்சுக்கிட்டே, உன் மேலே பொறாமப்படுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, உன் மேலே எனக்கு வருத்தம் தான் வருது, பரிதாபம் தான் வருது. ஏன்னா என்னுடைய கூட்டில் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நான் இடம் கொடுக்க முடியும், ஆனால் உன்னுடைய கூட்டில் உன்னை தவிர்த்து வேறு யாருமே இருக்க முடியாது. வாழ்க்கை அப்படின்றது இது மாதிரி தான். வீடுன்றது ஒரு கட்டடம். நம்ம பணம் அது இது அப்படின்ட்டு பல விஷயங்களை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். பெரிய பங்களாவே கட்டினாலும் அதில் ஆட்கள் இல்லாமல் தனி ஒரு ஆளாக உட்காந்துட்டு இருந்தா அந்த வாழ்க்கையில் நம்ம பெருசாக சாதிச்சோம்னு ஒன்றுமே கிடையாது. இந்த ஆமை மாதிரி. ஆனால் அந்த குருவி கூடு மாதிரி ஒரு குடிசையாக இருந்தாலும் சுற்றத்தோடு பழகி கூட்டத்தோடு இருந்து இருக்கிற உணவுகளை பகிர்ந்து அந்த வாழ்கிறோம்ல அந்த மனித நேயத்தோட, அதுதான் உண்மையான வாழ்க்கை. இது நிறையா பேத்துக்கு உங்களுக்கு தெரியும். இது ஹவுஸுக்கு ஹோமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு பல எடுத்துக்காட்டுகள் குழந்தைகள்லாம் படிச்சிருப்பீங்க. கட்டடமாக இருக்கக்கூடிய வீடுகளில் வாழ விருப்பப்படுறோமா, இல்லை அன்பு நிறைஞ்ச வீடு அப்படின்ற உண்மை, ஹோம் அப்படின்ற அந்த உண்மையான டெஃபினிஷனுக்கு நம்ம வந்துட்டு பழகி கொள்ளணுமான்ற முடிவை இந்த நிமிஷம் நீங்கள் எல்லாருமே எடுக்கணும். பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு ஓடலாம், ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற மக்களை எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாளாக போய் உட்காந்து நான் அதை சாதித்தேன் இதை சாதிச்சேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை கடைசியில் பாதுகாக்கிறதுக்கு உண்மையான அன்போடு இருக்கக்கூடிய ஒரு உயிர் இருக்காது. அதனால் கூரை வீடோ குடிசை வீடோ நம்மளுடைய சுற்றம் நமக்கு ரொம்ப முக்கியம். அவ்வளோ பெரிய பங்களாவில் இருந்து கிடைக்காத சுகம் கூட நம்மளுடைய மக்களோட சுற்றம் சார்ந்து கூடி பழகும்போது அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்குன்ற நம்பிக்கையோட இந்த கதையை நான் முடிக்கிறேன். மறுபடியும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோட நாளை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.